ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இந்த டே வந்து டின்னர் தாங்க. என்ன டின்னர் செஞ்சேன்னா, வெளியே வர போயிருந்தோமா, லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லேட்டும் ஆகிடுச்சு, பீக்காவும் சாப்பிடணும். ஆனால் நம்ம சப்பாத்தி தான் சாப்பிடணும் ஒரு பிடிவாதம். ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து சப்பாத்தி சாப்பிடணும் ஒரு பிடிவாதம். அது சிக்கன் வேறு சாப்பிடணும்னு ஆசைங்க. பட் என்னாச்சும் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜீரணம் ஆக டைஜஷன் ஆகாது. ஸோ நம்ம முட்டையில் தான் செய்யலாம். ஈஸி ரெசிபியாக முட்டையில் ட்ரை பண்ணாலும் தக்காளி குஜும் செஞ்சுருக்கேன், அதுவும் சாப்பிட்டாச்சு. ஸோ நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக சீக்கிரமாகவும் செய்யணுங்க. ரொம்ப வேலையை மிச்சமாக இருக்கணும். வெங்காயம் மட்டும் வெட்டுற மேலே மிச்சம். வெங்காயம் மட்டும் வெட்டுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு முட்டையை அவிச்சிட்டேன். ஒரு 4 முட்டையை போட்டாச்சு அடுப்பில். அதுக்கப்புறம் இங்கே சப்பாத்தி உருட்டி வச்சாச்சு. முட்டை உடைச்சுன்னு ஒரே போடுங்க, கரண்டியால் ஒரே போடுவோம்ல, தோல் நட்டக்கட்டுக்கு வந்துருச்சு, உறிஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு மிக்ஸர் எடுத்துகிட்டு ஒரு 5 தக்காளி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 மிளகா, காஞ்ச மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அரைச்சிக்கிறீங்க. அரைச்சதுக்கப்புறம் இப்போ கடாயில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பட்டை போட்டுக்கோங்க, ஒரு பிரியாணி இலை என்கிட்ட இல்லை, அதனால் இருக்கிற 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் அது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம உப்பு மோஸ்ட்லி போடுவோம், அப்போ தான் வதங்கும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா ஊற்றினா போதுங்க. வரையெல்லாம் கலக்கணும்லாம் கிடையாது, மொத்தம் அரைச்சாச்சு. போட்டு நல்லா கொதிக்கணும், நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஃபிஷ் குழம்புல கொதி வரும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இருக்கிற அந்த முட்டை உரிச்ச முட்டை பார்த்திங்கன்னா, அது போட்டு கொஞ்சம் உப்பு எவ்வளோ வேணுமோ அதை டேஸ்ட் பண்ணி உப்பு போட்டுட்டு இறக்கி எடுத்திங்கன்னா அழகான கிரேவி, முட்டை கிரேவி ரெடி. ஈஸி ரெசிபி. நீ ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.